தகவல் குரல். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ இன்னும் எளிமையாக்க சில சூப்பரான டிஜிட்டல் கருவிகளை கொண்டு வந்திருக்காங்க. இது அரசியல் கட்சிகளுக்கு, பொதுமக்களுக்கு, அப்புறம் வாக்காளர்களுக்குன்னு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கு. வாங்க, அதெல்லாம் என்னென்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஆமா, இப்பெல்லாம் எல்லாமே டிஜிட்டல் தான் இல்லையா? தேர்தலும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்த புது டிஜிட்டல் உலகத்துக்கு நாமளும் தயாரா இருக்கணும். அதுக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். சரி, வாங்க உள்ள போலாம். தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான செயலிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல ஒவ்வொன்றும் தேர்தல் களத்துல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான தரப்பினருக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது அரசியல் கட்சிகளுக்காக, 2வது உங்களையும் என்னையும் மாதிரி விழிப்புணர்வா இருக்கிற குடிமக்களுக்காக, ஒவ்வொரு வாக்காளருக்காகவும். சரி, முதல்ல நாம பார்க்க போற கருவி அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போற ஸ்விதா செயலிய பத்தி தான். இந்த ஸ்விதா செயலியோட முக்கிய நோக்கமே பிரச்சாரத்துக்கான வேலைகளை ரொம்ப சுலபமாக்குறது தான். அதாவது கட்சிகள் மீட்டிங் நடத்தவோ பேரணி நடத்தவோ பெர்மிஷன் வாங்க அலையவே தேவையில்ல. எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஒரே இடத்துல முடிச்சுக்கலாம். இந்த சுவிதா செயலி மூலமா கட்சிகள் என்னென்னலாம் பண்ணலான்னு, பொதுக்கூட்டம், பேரணிக்கு அனுமதி வாங்கலாம், பிரச்சாரத்துக்கு வண்டி பயன்படுத்த அனுமதி வாங்கலாம், தற்காலிகமா எலெக்ஷன் ஆஃபீஸ் திறக்கிறது, லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்றதுன்னு எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஆப்ல அப்ளை பண்ணிடலாம். அட, வேட்பு மனுவை கூட ஆன்லைன்லயே தாக்கல் செஞ்சிடலாம் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கட்சிகளுக்கு இல்ல, நமக்காக, அதாவது பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். சாதாரண குடிமக்களாகிய நம்மளையே தேர்தல் கண்காணிப்பாளரா மாத்திர சக்தி இந்த சிவிஐஜி செயலிக்கு இருக்கு. இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் இப்போ ஒரு பெரிய ஆயுதம். தேர்தல் நேர்மையா நடக்கிறத உறுதி செய்ய எங்கேயாவது விதிமீறல் நடந்தா அதை போட்டோவோ வீடியோவோ எடுத்து உடனடியா இந்த ஆப் மூலமா புகார் கொடுக்கலாம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதோட வேகம்தான். நீங்க ஒரு புகார போட்டோவோட பதிவு செஞ்சா வெறும் 15 நிமிஷத்துல அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. விசாரணையெல்லாம் முடிஞ்சு கரெக்டா 50 நிமிஷத்துக்குள்ள அந்த புகார் மேல நடவடிக்கையும் எடுத்திருப்பாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. நினைச்சு பாருங்க எவ்வளவு வேகமா செயல்படுதுன்னு. சரி, எதுக்கெல்லாம் புகார் கொடுக்கலான்னு கேக்குறீங்களா? பணம், சரக்கு இல்ல பரிசு பொருள் கொடுக்கறத பாத்தீங்களா? ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபேக் நியூஸ் பரப்புனாங்களா? அதையும் சொல்லலாம். ஆயுதங்களை காட்டி மிரட்டுறது, பொது சொத்தை சேதப்படுத்துறது, தேர்தல் நடத்தை விதிகளை மீறி தப்பான நேரத்துல பிரச்சாரம் செய்யறது, இது எல்லாத்தையுமே நீங்க இந்த செயலி மூலமா புகார் பண்ணலாம். இப்ப நம்ம எல்லாருக்குமான பகுதிக்கு வந்தாச்சு. வாக்காளர்களாகிய நமக்கு என்னென்ன சேவைகள் டிஜிட்டலா கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம வாக்காளர் அடையாள அட்டை சம்பந்தமான எல்லா சேவைகளுக்கும் இப்ப 2 வழிதான். ஒன்னு வோட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற மொபைல் ஆப், இன்னொன்னு தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட். இது 2 இருந்தா போதும், எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்தே பாத்துக்கலாம். இதுல என்னென்னலாம் பண்ணலாம்னு ஒரு லிஸ்டே இருக்கு பாருங்க. புதுசா வோட்டர் ஐடிக்கு அப்ளை பண்றது, பேரு, அட்ரஸ் மாதிரி விவரங்கள்ல திருத்தம் பண்றது, தேவையில்லாத பதிவை நீக்கிறது, வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்றது, ஏன் நம்ம டிஜிட்டல் வோட்டர் ஐடி கார்டான EPIC கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமா, உங்க போன்லயே நீ உங்க வோட்டர் ஐடி இருக்கும். இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 கருவிகளும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான டிஜிட்டல் தேர்தல் அமைப்பை உருவாக்குதுன்னு இப்போ ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா சொல்லிருது. ஸ்விதா கட்சிகளுக்கு, சிவிஜில் பொதுமக்களாகிய நமக்கு, வாக்காளர் உதவி எல்லா வாக்காளர்களுக்கும். இது 3மே கரெக்டா அதோட வேலையை செய்யற ஒரு அருமையான அமைப்பு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கருவிகள் எல்லாமே நமக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இத கண்டிப்பா உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்தல் நேரத்துல நிச்சயம் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டல் கருவிகள் எல்லாம் நம்ம தேர்தல்களை உண்மையிலே இன்னும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் மாத்துமா? நம்ம ஜனநாயகத்தை இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.